குடியுரிமை திருத்த சட்டம், சிஏஏ, என்பிஆர், என்ஆர்சி மூன்றுமே மனிதர்களை மதம் சார்ந்து மனிதர்களுக்குள்ளாவே பிளவுகளை ஏற்படுத்தி மக்களை ஏதிலியாக்குவது, அனாதையாக்குவது. சர்வாதிகார நாடுகள், பயங்கரவாத நாடுகள் தான் பிற நாட்டு மக்களுக்கு குடியுரிமை கொடுக்கறதுக்கு தயங்கும். நீங்க எங்க நாட்டுக்கு வாங்க, இங்க தங்குங்க, குடியேறுங்க, நல்லா வேலை செய்யுங்க, சம்பாதிங்க, எங்க நாட்டுக்கு பெருமை சேர்ந்து என்று விரும்புவார்கள். ஆனால் ஒரு ஜனநாயக நாடு இதை செய்யலாமா? கண்டிப்பாக செய்யவே கூடாது. ஏனென்றால் ஒரு ஜனநாயக நாட்டில் அனைத்து மக்களையும் அரவணைக்கும் பாங்கு இருக்கணும். ஆனால் இந்த அரசு அந்த அரவணைக்கும் பாங்கு, நல்ல எண்ணம் கொண்ட அரசு அல்ல. இது சமூக ஆர்வலர்களுக்கு தெரியும், மாந்தநேயர்களுக்கு தெரியும், நல்ல மனிதர்களுக்கு தெரியும், அறிவார்ந்தவர்களுக்கு தெரியும், சமூக ஆர்வலர்களுக்கு தெரியும், மாணவர்களுக்கு தெரியும். ஏன் இவர்கள் இந்த அவசர அவசரமாக இந்த சிஏஏ சட்டத்தை அமல்படுத்த வேண்டும்? 2019 நடைமுறைப்படுத்தியாச்சு. அதனுடைய செயல் திட்டங்களை, அதனுடைய வரையறையை இப்ப நாங்கள் வெளியிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் மாத்திட்டாங்க. ஏனென்றால் இவர்கள் இஸ்லாமிய வெறுப்பாளர்கள், மனிதனை மதம் சார்ந்தே பிரித்தாள கூடியவர்கள். இவர்களை பின்னாடி இருந்து இயக்குவது யாருக்கு தெரியும்? எல்லாருக்குமே தெரியும், RSS தான். அவர்களுடைய எதிர்கால திட்டம் இதன் மூலமாக நிறைவேற துவங்கி இருக்கிறது என்றுதான் அர்த்தம். யார் எதிர்த்தாலும் சரிதான், நாடே கொஞ்சம் சார்ந்திருந்தா தீப்பற்றி எரிந்தாலும் சரிதான், அவர்கள் இந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்தியே ஆகுவார்கள். ஏனென்றால் அவர்களுடைய திட்டம் நிறைவேறியாகணும். மக்களை பற்றியோ, மனிதர்களை பற்றியோ, மனிதநேயத்தை பற்றியோ இவர்களுக்கு கவலை இல்லை. நேஷனல் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டை எதுக்கு இப்ப அவசரமா நடைமுறைப்படுத்தணும்? ஏனென்றால் இவர்கள் லட்சக்கணக்கில், கோடிக்கணக்கில் வாங்கி குவித்து வைத்திருக்கிறார்கள் இல்லையா, அந்த டொனேஷன் நிதி, அதை எஸ்பிஐ கூட தர மறுக்குது. இந்த பிரச்சனையை பூசி மறைக்கிறதுக்கு தான் ஒரு பிரச்சனையை புதுசாக கிளப்புறது. அதுதான் இந்த சிஏஏ அவசரமாக நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள். அது குறிப்பிட்ட நாடுகள், இஸ்லாமிய நாடுகள் மட்டும் இருந்து வர்றவங்களுக்கு எங்களுக்கு நாங்கள் குடியுரிமை தரமாட்டோம் அப்படின்னு ஏன் சொல்லணும்? இஸ்லாமியர்கள் என்ன செஞ்சாங்க? ஏன் இஸ்லாமிய வெறுப்பு? இந்த நாட்டிற்கும் இஸ்லாமியர்களுக்கும் என்ன பங்கு இருக்கிறது? எல்லாருக்குமே, கற்றறிந்தவர்கள் எல்லோருக்குமே தெரியும். சுதந்திரத்தில் முழுசாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு பாடுபட்டவர்கள் இஸ்லாமியர்கள். ஏன் அவர்களை வெறுக்கிறார்கள்? ஒரு சில பேர் செய்கிற தவறுக்காக ஒட்டுமொத்த இஸ்லாமிய மக்களையும் வெறுக்கக்கூடாது. இதுதான் ஒரு நல்ல மனித குணம். ஆனால் இவர்களுடைய இந்த அரசாளர்களுடைய, ஆட்சியாளர்களுடைய, குறிப்பாக இந்த காவி வெறி பிடித்த பாவிகளிடம் மத வெறியை தவிர மனித நேயத்தை எதிர்பார்க்க முடியாது. இவர்கள் இஸ்லாமிய வெறுப்பை, கிறிஸ்துவ எதிர்ப்பை, ஒட்டுமொத்தமாக இந்து எதிர்ப்பையும், இந்துன்னு சொல்லிட்டு இப்போ ஒவ்வொரு ஊருக்குள்ளேயும் பூந்து இப்போ நம்ம இது வரைக்கும் செஞ்ச பாவங்கள் என்ன, தீங்குகள் என்ன அப்படின்னு பார்க்குறாங்க. SC ST ஷெட்யூல் ட்ரைப், ஷெட்யூல் காஸ்ட் மக்களை அடிமைப்படுத்தி வச்சிருந்தோம். மத வெறுப்பை நம்ம இன்னும் அறிமுகப்படுத்தினா இவங்களுக்குலாம் ஒரு பதவியை கொடுக்கணும், இப்போ பதவியை கொடுக்குறாங்க. காலப்போக்கில் இப்போ ஒருவேளை அவங்க தில்லுமுள்ளு பண்ணி இந்த இவிஎம் ஓட்டர் மிஷின்ல முறைகேடு பண்ணி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் உருவாக்கி வச்சிருப்பாங்க. ஏன்னா திருடன் எப்படியும் திருடுவான், அதுக்கான தந்திரங்களை செய்து வைத்துக் கொண்டிருப்பார்கள். நல்லது செய்யினா தானே உங்களுக்கு லேட் ஆகும். இது கெட்டது தானே, மக்களுக்கு கெடுதல். அதை ஈஸியா செய்வாங்க. ஒருவேளை ஜெயித்து வந்து விட்டால், இப்போ அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாம் பதவி கொடுத்துருக்காங்கல்ல பிஜேபியில இருந்து, அதெல்லாம் பிடிங்கி தூக்கி வீசிட்டு அவங்க ஈஸியா இப்போ இந்த சட்டங்களை எப்படி புது புது கொள்கைகளை வகுக்கிறாங்களோ அது மாதிரி கொள்கைகளை வகுத்துக் கொள்வார்கள். அவர்கள் இங்குள்ள பிராமணர்களுக்கு மட்டும்தான் ஆட்சியாளர்களாக, கார்பரேட் நிறுவனங்களுக்கும், அம்பானி, அதானி, கௌதம் அதானி, நம்ம விஜய் மல்லையா, இவர்களுக்கெல்லாம் லட்சக்கணக்கில், கோடிக்கணக்கில் கடன் கொடுத்து அவங்க கொட்டி குமிக்கிறாங்க. இந்தாங்க செலவு பண்ணுங்க, நீங்களே மறுபடியும் ஜெயிச்சு வாங்க அப்படின்னு பணத்தை அள்ளி கொட்டுறாங்க. ஸோ அவர்களுக்கு மக்களை பற்றி கவலை இல்லை, மனிதநேயத்தை பற்றி கவலை இல்லை. இந்த நாடு அவர்களிடம் சிக்கி கொண்டது. இதை நம்ம காப்பாற்றணும். அதுக்கு என்ன செய்யணும்? இந்த சிஏஏ சட்டத்தை அமல்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு சென்ற முறை பயங்கரமாக இந்தியாவெங்கும் போராட்டங்கள் வெடித்தது. ஒரு நல்ல மனிதநேயமிக்க அரசு என்ன செய்யணும்? போராட்ட குணங்களை மதிக்கணும். அதுவும் இந்தியா போன்ற ஜனநாயக நாடுகளில் போராட்ட குணத்தை மதிக்கக்கூடிய பாங்கு இருக்கணுமே, அது இல்லையே. ஏனென்றால் இவர்கள் அரசாள்வதற்கே தகுதியற்றவர்கள். மீண்டும் மீண்டும் பொய். இப்ப தமிழ்நாட்டுக்கு பாத்தீங்கன்னா மோடி ஓடி பண்றாரு, பேசுறது எல்லாமே பொய். திரும்ப திரும்ப ஒரு பொய்யை சொல்லிக்கொண்டே இருந்தால்
அது மக்கள் மறந்துடுவாங்க, மறந்து போயிடும் உங்களுக்கு, நம்ம நல்ல பேர் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவங்களுடைய குருவாக இருக்கிற RSS சொல்லி கொடுத்துருக்கோம். அதனாலதான் குஷ்பு அக்கா போன்றவர்கள் திரும்ப திரும்ப ஏதாவது ஒரு பொருளிய பொய்ய தான் கவனிக்கப்படணும், அது அவங்களுக்கு அந்த அவங்களுடைய அமைப்பே சொல்லி கொடுத்துருக்கும் போல திரும்ப திரும்ப இப்படி பண்ணுங்க நீங்க, அதெல்லாம் மக்கள் மறந்துடுவாங்கங்க, அதை பத்தி நீங்க பெருசுபடுத்துறீங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க போல. அதான் அந்த குஷ்பு, நம்ம நம்ம ஆளுநர்கள், RN ரவி, நம்ம அக்கா ஒருத்தர் ஆளுநர் இருக்காங்களே அவங்க, அந்த ராஜா, அந்த அர்ஜுன் சம்பத்து, இவங்கெல்லாம் திருப்ப திருப்ப அது பொய்யாவே இருந்தாலும் சரி, வெக்கப்படக்கூடிய செயலா இருந்தாலும் சரி, கூச்சப்படக்கூடிய செயலாக இருந்தாலும் சரி, திருப்பி திருப்பி பேசிட்டே இருப்பாங்க. நல்லா கவனிக்கணும் நீங்க. ஏனென்றால் அவர்களுக்கு மக்களை பற்றிய எண்ணங்கள் புரிந்து விட்டது. ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்லணும், இதுதான் ஒரு மாஸ்டர் விஷன் திட்டம். அது மைண்ட் செட் பயங்கரமானது. அதை நீங்க ஒரு சைக்காலஜியா, பிலாசபியா பார்த்தா அது ஒரு மிகப்பெரிய ஒரு அடக்கு முறை. அது ஒரு பொய்ய மோடி திரும்ப திரும்ப ஒரு பொய்ய சொல்றாரு. எய்ம்ஸ், மதுரை எய்ம்ஸ் ஆரம்பிக்கவே இல்லை, எதுக்கு இந்த அவசர அவசரமா அந்த எலெக்ஷன் டைம்ல மட்டும் ஆரம்பிக்கணும்? முட்டாள்தனம் இல்லையா? படித்தவர்கள், சிந்திக்கக்கூடியவர்கள், சமூக ஆர்வலர்கள் யோசிப்பாங்க இல்லையா? அதை பத்திலாம் கவலைப்பட மாட்டாங்க. அவங்க செய்கிறது தான் அவங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த CAA சட்டத்தை நடைமுறைப்படுத்தியிருக்கிறார்கள். மிகப்பெரிய கேவலத்திற்குரியவர்கள் அவர்கள். இந்த அமித்ஷா சொல்லக்கூடாது, இதெல்லாம் சொல்லிதான் வேணும். ஏன்னா இந்த அமித்ஷா முகத்தை எல்லாம் பார்த்துருக்கீங்களா? மிகப்பெரிய திருட்டு மூஞ்சியர், முண்டமொழி, சரியான திருடர்கள் அவர்கள். நரேந்திர மோடிலாம் நம்முடைய பிரதமர் அப்படிங்கிற ஒரு மரியாதை உருவாக இருந்தாலும் மிக மோசமான அறிவுரைகளால் யாரோ பின்புலத்திலிருந்து இயக்குறாங்க, அதுக்காக இவர்கள் செயல்படுகிறார்கள். இது இவர்களை சொல்லி குறை இல்லை, இவர்களுடைய முன்னோர்களான ஹோல்வார்கர், ஹெட்கேவார், நம்ம இப்ப இருக்கிற நம்ம RSS தலைவர் மோகன் பகவத் உட்பட இவர்கள் ஏதோ ஒரு திட்டத்தை செயல்படுத்துவதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள். ஆனால் இதை நாம் எதிர்க்க தயாராக இருக்க வேண்டும். CAA, NPR, NRC போன்ற சட்டங்கள் மனித குலத்திற்கு விரோதமானது. நம்முடைய மக்கள், குறிப்பா இலங்கையில தமிழர்கள் அகதிகளாக நிற்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் எதிர்காலத்துல இங்க வந்தா உரிமை கிடைக்குமோ, உள்ள நுழைய விடுவாங்களோ என்கிற அச்சம் இருக்கிறது. ஆக மனிதர்களை மனிதனாக மதிக்கக்கூடிய சூழல் இங்க நிறுவ வேண்டும். அதற்கு மனிதநேயமிக்க மனசாட்சி கொண்ட அரசு இங்கு நிறுவப்பட வேண்டும். ஆக சிந்திப்போம், செயல்படுவோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, உங்களுக்கு எதுவும் மறு பதிப்பு இருந்தா, என்னப்பா நீ பேசுற, இதெல்லாம் பேச நியாயமா அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நம்முடைய MPR மீடியா 001 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.